பாஜகவும் அதிமுகவும் ஏன் சேர்ந்து இருந்தாங்க, ஏன் இப்போ விலகுனாங்கன்னு அதிமுக காரங்களுக்கு யாருக்காவது தெரியுமா? டீ கடையில் உட்காந்து பேசுகிறேன், மாப்பிள்ள ஏன் மாப்பிள்ள விலகுனாங்க தெரியலடா, ஏன்டா சேர்ந்துருந்தாங்க அதுவும் தெரிலடா. இது எப்படி இருக்குன்னா, ஒரு புது கவிதை நான் படித்தேன் ஒரு பத்திரிகையில். 2 முட்டைகளை சேர்த்து ஆம்லேட் போடலாம், 3 முட்டைகளை சேர்த்தும் ஆம்லேட் போடலாம், ஆனால் ஆப் பாயில் போட வேண்டும் என்றால் தனித்தனியாகத்தான் முட்டைகளை போட வேண்டும். காரணம் அப்படின்னு கீழே ஒரு வரி எழுதியிருந்தான், அரை வேக்காடுகள் எப்போதும் ஒன்றோடு ஒன்று சேரவே சேராதுன்ட்டு. இன்னைக்கு பாஜகவும் அதிமுகவும் என்ற அரை வேக்காடுகள் ஏன் கூட்டணி சேர்ந்திருந்தோம், ஏன் கூட்டணியில் இருந்து விலகினோம் என்று தெரியாமல் இன்று சேர்ந்தும் விலகியும் இருக்கக்கூடிய கூட்டணிகளுக்கு மத்தியில் கூட்டணி கட்சியை தமிழகத்தில் மட்டுமல்ல இந்திய அளவில் உருவாக்கக்கூடிய ஆற்றல் உள்ள ஒரே தலைவர் நம் திராவிட மாடல் முதல்வர், தமிழக முதல்வர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான். இன்னைக்கு என்ன நடந்துட்டு இருக்கு? கலாச்சார திருட்டு. இந்த திருட்டு ஒரு 20-30 ஆண்டுகளுக்கு முன்னாடி கிடையாது. திருவள்ளுவரை திடீர்னு காவி நிறத்தில் கொண்டு வந்து ஆளுநர் RN ரவி கொடுக்கிறாரு. வள்ளலாரை சனாதனத்தின் தூதுவன் என்று சொல்லுகிறார். அதை விட பெரிய இம்சை ஜல்லிக்கட்டு சனாதன விளையாட்டு என்று மாண்புமிகு மத்திய நிதியமைச்சர் சொல்றது மாதிரி அந்த சீட்டு தான். மத்திய நிதியமைச்சர் அவர்கள் ஜல்லிக்கட்டு சனாதன விளையாட்டு என்று சொல்வது எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு பாருங்க, ஒருத்தன் கல்யாண வீடுகளில் வெறும் கல்யாணம் பாட்டாக தான் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. வாராயன் தோழி வாராயோ இந்த பாட்டாக போட்டுக்கிட்டு இருப்பாங்க. பொண்ணு மாப்பிள்ளை உள்ளே வர்ற நேரத்தில் அவன் இந்த மணமகளே மருமகளே வாவாங்கிற சீடியை தேடுறதுக்கு பதிலாக ஏதோ ஒரு சீடி எடுத்து போட்டான். பொண்ணு மாப்பிள்ளை உள்ள நுழையிற நேரத்தில் என்ன பாட்டு நடந்துக்கிட்டு, என்ன பாட்டை போட்டாங்கன்னா, போனால் போகட்டும் போடா. அவன் பொண்ணை பார்த்தான், ஏண்டி உள்ள நுழையிறப்பே இப்படி சகனம் சரியில்லாமல் இருக்கேன்ட்டு. நல்ல ஒரு காரியம் நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் இப்படி ஒரு கலாச்சார திருட்டு போன்ற ஒரு வாக்கியத்தை வெளியிட்டு நம் கவனத்தை திசை திருப்புகின்ற இந்த ஆரிய கலாச்சாரத்திற்கு முடிவு கட்டுகின்ற மாநாடு தான் இந்த இளைஞரணி மாநாடு. என் தம்பி இளைய தலைவர் இன்றைக்கு கூட்டி இருப்பது. நான் ஒவ்வொரு மேடையிலையும் சொன்னேன், என் அன்பு தம்பியை யாரும் சின்னவர் என்று அழைக்காதீர்கள், அம்மா சின்னம்மாங்கிறது அவங்களோட போகட்டும். என் தம்பியை இனிமேல் இளம் தலைவர் இளைய தலைவர் என்று அழையுங்கள் என்று சொன்னதை இந்த மாநாடு நிறைவேற்றி காட்டி இருக்கிறது. அதை விடுங்க, இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞருக்கு கிடைத்த எதிர்ப்பு வெறும் பத்திரிகையிலும் தொலைக்காட்சிகளிலும் அறிக்கைகள் வாயிலாகத்தான் தலைவரை எதிர்த்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இன்னைக்கு சமூக வலைதளங்களில் ஒரு கேமரா, ஒரு 2 பேர், ஒரு ரூம் கிடைச்சா என்ன வேணாலும் பேசலான்ட்டு எதை வேண்டுமானாலும் பதிவு செய்யலாம் என்ற ஒரு ஊடக கொலைகாரர்கள் இன்று புறப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நான் தவழ்ந்து தவழ்ந்து தான் முதலமைச்சர் ஆனேன் அப்படின்னு ஒருத்தர் சொன்னவர் இந்த ஊருக்காரரு. இன்னொருத்தர் பாருங்க, கெட்டுப்போன புளியோதரையை ஆக்கும் போதே கெட்டுப்போன புளியோதரையை ஆக்கி அதை குழியில் கொட்டிய ஒரு மாநாடு. ஆனால் இந்த மாநாடு ஒரு தொண்டனுக்கு என்ன உணவோ அதேதான் இளைஞரணி செயலாளருக்கும் என்று சமத்துவமான உணவை பரியாறிய சமத்துவ மாநாடு. இன்னைக்கு அந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னைக்கு நான் தவழ்ந்து தவழ்ந்து தான் முதலமைச்சரானேன்னு சொல்றார். எங்க மாவட்டத்தை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் திண்டுக்கல் சீனிவாசன் அந்த மாநாடு முடிஞ்சு அறிவிக்கிறப்ப சொல்றாரு, நாங்கள் ஸ்டாலின் அவர்களை எப்படியாவது முதல்வராக்குவோம் அப்படின்னு சொல்லி அவங்களை அறியாமையே அதிமுக காரங்களே ஸ்டாலினை முதல்வராக்குவோம்னு அந்த கட்சியினுடைய மூத்த தலைவர் ஒருத்தரே சொல்றாருன்னா, 2026 ஆட்சி அமைக்க போவது எங்கள் தங்க தளபதி திராவிட மாடல் முதல்வர் அவர்கள் தான். இன்னைக்கு அந்த கலாச்சார திருட்டும் ஊடக கொலைகாரர்களும் இன்று என்ன செய்றாங்கன்னா, அந்த தவழ்ந்து தவழ்ந்து போன முதல்வரிடம் காசுகளை பெற்றுக்கொண்டு
அவருக்கு ஜால்ரா வாசித்து கொண்டு அந்த அறைக்குள் பேசுகின்ற அந்த ஊடக கொலைகாரர்களை கேட்கிறேன், அறைக்குள்ள பேசாத, எங்களை மாதிரி தைரியமா பொதுக்கூட்டத்தில் வந்து பேசியா நான் உண்மையிலே நீ தைரியசாலின்னு நினைக்கிறேன். ஆனா ஒரு அரங்கத்துக்குள்ள பேசி சவுக்கெடுத்து தானே அடித்து கொண்டு பிச்சை கேட்பான் பாரு, அவனுக்கும் உனக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. நான் யாரை சொல்றேன்னு உங்களுக்கே தெரியும். தன்னைத்தானே சவுக்கெடுத்து அடித்து கொண்டு பிச்சை கேட்பவர்களுக்கு சமம் இந்த ஊடக கொலைகாரர்கள். இறுதியாக நான் ஒரே வரியிலே முடிக்கின்றேன். பாசிச கூரையில் மதவெறி தீ பற்ற வைக்கப்பட்டிருக்கிறது. பாக பிரிவினை நடக்கும் என்று கனவு கொண்டு கொண்டிருந்தார்கள். ஆனால் அந்த பாசிச தீயை அணைத்து மத பாக பிரிவினை என்று நடக்கும் என்று கனவு கொண்டவர்கள் எல்லாம் ஒன்று சேர்த்து இன்று இந்தியா கூட்டணியை உருவாக்கி இருப்பது நம் தலைவர். செங்கோட்டைக்கு அருகிலே திராவிட கோட்டை திமுக கொடி டெல்லியிலே பறக்கிறது என்றால் அது எதை காட்டுகிறது என்று சொன்னால், வருகின்ற 2024 என் தலைவர் யாரை அடையாளம் காட்டுகிறாரோ அவர்தான் இந்த நாட்டினுடைய பிரதமர் ஆவார். மதச்சார்பற்ற சக்திகளை பிரதமராக்குவோம், இந்த இந்தியாவில் அரியணை ஏற்றுவோம் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். டாக்டர் கலைஞர், டாக்டர் கலைஞர், டாக்டர் கலைஞர், திராவிட முன்னேற்ற கழகம், தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின், இளைய தலைவர் உதயநிதி ஸ்டாலின், இளைய தலைவர் உதயநிதி ஸ்டாலின்.